எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதான் இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். வெஜ் பிரியாணி செய்ய தெரிஞ்சாலும் மனுஷங்க நாங்கள் சும்மா ஒரு ரோலாய்க்கு செய்கிறோம். வெஜ் பிரியாணி சொல்ல முடியாது, ஆனால் பேர் வெஜ் பிரியாணி வச்சுக்கலாம். நம்ம செய்யறதா அப்படியா? சரி, ஓகே, சரி பார்ப்போம். இது என்னது? ஃபஸ்ட்டு ஆயில் ப்ளஸ் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஓகே, அது ஊருக்கு ஆயிலும் பட்டை சோம்பா. இது என்னப்பா கேட்டுக்கோங்க, ஸ்லைஸாக கட் பண்ணி போடணுமா? என்ன போடணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்குது இங்கே ஒரு பிள்ளை. என்ன தேடுறீங்க? ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும், யாரும் கண்டுக்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டா? சரிம்மா. பச்சை மிளகா என்னப்பா உங்கள் மூக்கு மாதிரியே இருக்குது. போடுறீங்களா? போடுங்க. நேச்சுரலாக. டொமேட்டோ. ஸோ உப்பு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்யணும் தண்ணி வச்சா பிரியாணி ரைஸ் வாங்க வந்துட்டோம். ஸோ நான் சாப்பாடு ரைஸே போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஊற்றியாச்சு. எத்தனை கிளாஸு? 3 கிளாஸ் அரிசி 6 டம்ளர். 3 கிளாஸ் அரிசி 6 டம்ளர் தண்ணிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. மல்லித்தலை போட்டுருக்கேன். குக்கர் நல்லா மூடி. பிரியாணி ரெடி. ஏன்ப்பா என்ன பிரியாணிப்பா? வெஜ் பிரியாணி.